அனைவருக்கும் வணக்கம். கவிஞாயிறு நிகழ்ச்சியில் வாரம் ஒரு கவிஞர் உங்கள் அமிழ்தினி கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகளோடு வருகிறார். கேட்டு மகிழுங்கள். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறைத் தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நான் உங்கள் அமிழ்தினி. பார்க்குள்ளே நல்ல நாடு தலைப்பு. அவர்களை சிறையில் சந்தித்தேன். என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னார்கள். எங்கள் வீட்டில் திருடிக்கொண்டு ஒருவர் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள். என் வருமானத்தை கேட்டார்கள். நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள். நான் கரிமூட்டை தூக்கும் கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டில் கரிப்பட்டு கருப்பாகிவிட்டது. கருப்பு பணம் வைத்திருக்கிறாயா என்று கைது செய்து விட்டார்கள். என் வயலுக்கு வரப்பு எடுத்துக்கொண்டு இருந்தேன். பிரிவினைவாதி என்று பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதிகாரி லஞ்சம் வாங்கினார், தடுத்தேன். அரசு பணியாளரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக தண்டித்து விட்டார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் படச்சுவரொட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்ததாக அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன். அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அடைத்து போட்டு விட்டார்கள். ஊழல் பேர்வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று எழுதினேன். கடத்தல்காரன் என்று கைது செய்து விட்டார்கள். நான் பத்திரிகை ஆசிரியன். தலையங்கத்தில் உண்மையை எழுதினேன். நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள். சுதந்திர தின விழாவில் ஜனகணமன என பாடிக்கொண்டு இருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்துக் கொண்டு இருந்தேன். எழுந்து நிற்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக சிறையில் அடைத்து விட்டார்கள். அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்த சொன்னான் கண்ணன் என்று யாரோ எவரோ கதா காலாட்சேபத்தில் சொல்லி இருக்கிறார்கள். என் பெயர் கண்ணன். பயங்கரவாதி என்று என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். நான் வெளியே வந்தேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது. கண்ணீரின் ரகசியம். இறைவா, எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன். அவன் கண்ணீரை தந்தான். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். இறைவன் கூறினான், மழை வேண்டாம், விளைச்சலை மட்டும் கொடு என்று எந்த உழவனாவது கேட்பானா? ஆனால் நீ இப்படித்தான் கேட்கின்றாய். கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய். உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர். வைகரை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகள் நீ கண்டதில்லையா? புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும். அற்புதமல்லவா அது? மழை மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா? கண்ணீரில் இருந்து சிரிப்பும் பிறக்கும் அழகல்லவா அது? முத்து என்பது என்ன? சிப்பிக்குள் இருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி. புன்னகையாகும் அதிசயம்தானே அது. கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயா? மேலும் கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது. புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரை போட்டு விடுகிறது. நன்றி, வணக்கம்.